மற்ற மொழிகள்லாம் கருவிகள், ஆனால் தமிழ் அப்படி அல்ல. தமிழ் தொடர்பு கொள்ளும் கருவி மட்டுமல்ல, அது வாழ்வியல் சார்ந்தது, உயிர் சார்ந்தது, உடல் நலம் சார்ந்தது. இது நீங்க தொடர்ந்து பின்பற்றீங்கன்னா உணர்வீங்க. தமிழை பேசிக்கொண்டே இருந்தால் தூய தமிழில், அதுவும் தூய தமிழில், ஆங்கிலம் மட்டும் கலக்குவதல்ல, வடமொழியும் கலக்காத, பிற மொழிகள் யானை எதுவுமே கலக்காத தூய தமிழில் பேசிக்கொண்டிருந்தால் நீங்கள் இளமையாக இருக்கலாம். இது நான் வாழ்வில் கண்ட உண்மை. 25, 26 ஆண்டு காலம் முன்பு நான் கல்லூரியில் படித்தேன். அப்போது தொடங்கியது என்னுடைய தமிழ் பேச்சும் தமிழ் பணியும். தூய தமிழில் தான் இதுவரை பேசி வருகிறேன். அதனால் தான் நான் இளமையாக இருக்கிறேன். இதை நீங்களும் பின்பற்றலாம். உங்கள் பள்ளியில் உங்கள் ஆசிரியர்களிடம் நீங்கள் தமிழில் பேசுங்கள், அவர்கள் தமிழ் தானாக பேசுவார். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் கலந்து பேசுற மாதிரியான ஒரு சமூகத்தில் தள்ளப்பட்டு விட்டோம். தொலைக்காட்சி இல்லாத காலத்தில் நாங்கள் இருந்தோம். எங்கள் காலத்தில் தான் தொலைக்காட்சி வந்தது. அப்பொழுது கூட நாங்கள் கிடவில்லை. இப்ப தொலைக்காட்சி பெருகி, தொலைக்காட்சியில் பல வகை தொலைக்காட்சிகள் பெருகி, அதன் பிறகு கைபேசி அதில் பல வகை கைபேசி, முன்னேற்றமான கைபேசி, ஆண்ட்ராய்டு அப்படி இப்படி என்று எல்லாத்தையும் போட்டு பழசெல்லாம் ஒழிச்சுட்டு அதையே பார்த்துட்டு இருக்கோம். நீங்க கைபேசி பாருங்க, நான் வேணாம்னு சொல்லல, அளவோட பாருங்க. அதுலயும் நல்ல செய்திகளை, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான, நாட்டுக்கு தேவையான நல்ல செய்திகளை பாருங்கள். இசைகள் கேளுங்கள், இசை பாடுங்கள், தமிழ் இசையை பாடுங்கள், தமிழ் கேளுங்கள். இப்ப ஏன் தமிழ் இல்ல? ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றார், இந்த வருஷம் ஜாஸ்தி லீவ். கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த வருஷம் ஜாஸ்தி லீவ். இந்த ஒரே ஒரு சொற்றொடர்ல 4 மொழி இருக்கு. இது தமிழ் அப்படின்னு நம்மளா நினைச்சிட்டு இருக்கோம், அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஒரு சொற்றொடர்ல 4 மொழி இருக்கு. இந்த என்பது மட்டும்தான் இது தமிழ். வருஷம் என்பது தமிழ் அல்ல, வடமொழி, சமஸ்கிருதம். ஜாஸ்தி என்பது உருது மொழி. லீவ் என்பது ஆங்கிலம். இதை நமக்கு தெரியாம நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் இணைப்பு சொல் இந்த என்பது மட்டும்தான் தமிழ். அப்ப இந்த வருஷம் ஜாஸ்தி லீவ் என்கின்ற சின்ன ஒரு சொற்றொடர்லயே 4 மொழியை கலந்து பேசுற ஒரே ஒரு இழிவான மொழி இனம் தமிழிடம் மட்டும்தான். வேற எந்த மொழிக்காரனும், எந்த நாட்டுக்காரனும் தன்னுடைய மொழியில இத்தனை மொழியில கலந்து பேசல. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா மொழியும் படிங்க, எந்த மொழியும் படிங்க, எதுவும் இழிவானதல்ல, எதுலையும் கலக்காம பேசுங்க. ஆங்கிலம் படிக்கிறோம், ஆங்கிலம் மட்டுமே படிங்க, ஆங்கிலத்தில் முழுமையா பேசுங்க, தூய்மையா பேசுங்க, அதுவும் சரியா பேசுங்க.